வணக்கம் பேங்கிங் ஃபார் தமிழ். ஸோ இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குடன் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ், மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் அப்படின்னு என்ன தான் பார்க்க போகிறோம். ஸோ குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ், மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா, பேங்க்கில் கஸ்டமராக இருக்கிறவர் ஒரு ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து அவரோட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு சில நாட்களுக்கு ஆவரேஜாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணலைன்னா அவங்க வந்து பீனலைஸ் பண்ணப்படுவாங்க. பீனலைஸ் என்னென்னா அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி போடுவாங்க. பெனால்ட்டினா சம் சார்ஜஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து இதில் முக்கியமான டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்ற டேர்ம் தான். ஸோ வந்து அவங்க சொல்கிற அமௌண்ட்டை வந்து ஆவரேஜாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் கிடையாது. அந்த அமௌண்ட் வந்து டோட்டலாக அன்றைக்கி டேட்டுக்கு டோட்டலாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ வந்து ஆவரேஜ் ஆஃப் அமௌண்ட், அந்த அமௌண்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த ஆவரேஜ் ஆஃப் அமௌண்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்றது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலன்னா சில சார்ஜஸ் போடுவாங்கன்னு சொன்னேன்ல, அந்த சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு மாறுபடும். ப்ரைவேட் பேங்க் ஒரு பேங்க்குக்கு மாறுபடும். பேங்க்குக்கு மட்டும் மாறுபடாமல் அது எங்கே இருக்குது அப்படின்றத பொறுத்து மாறுபடும். அது வந்து ஒரு அர்பன் ஏரியாவில் இருந்துச்சுன்னா, அர்பன்னா சிட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரூரலாக இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்கும். ஏன்னா ரூரலில் பார்த்திங்கன்னா எப்போயுமே பிஸ்னஸ் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் நடக்கும். யாரும் பெரிய டீலிங்ஸ் நடத்த மாட்டாங்க. எந்த டிரான்சாக்ஷன் பெருசாக வந்து நடக்காது. அதனால் வந்து ரூரலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான பெனலைஸ் அமௌண்ட் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அர்பன் ரூரலை பார்த்து தான் அந்த அமௌண்ட்டை வந்து அந்த சார்ஜஸ் வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டோட கேட்டகரியை பொறுத்து தான் அந்த சார்ஜஸ் இருக்கும். ஒருவேளை நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களா, என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்த சார்ஜஸ் வந்து பேங்க்குக்கு மாறுபடும். இதுதான் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு டயத்தில் அந்த சார்ஜஸ் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் அதே தான் சொல்லுது. ஆவரேஜ் ஆஃப் அமௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து QABனா என்ன, குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ்னு சொல்லியாச்சு, மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ்னு சொல்லியாச்சு. ஸோ குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ்னு என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்ப்போம். ஸோ குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ் ஒருத்தவர் வந்து குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ் ஆஃப் 10,000 மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த 10,000 இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து அந்த 10,000 அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 10,000 வந்து எதோட ஈக்குவலாக இருக்கணும்னா அந்த குறிப்பிட்ட பர்சனோட குவார்ட்டர்லினா என்ன, ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லினா ஒரு இயரில் வந்து 3 மந்த்ஸ்னால் 90லேருந்து 92 டேஸ், 90லேருந்து 92 டேஸு. ஸோ அந்த பர்சன் வந்து அந்த குறிப்பிட்ட பர்சன் வந்து 90லேருந்து 92 டேஸ் வரையும் இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது 10,000க்கு குறையாமல் இருக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் குவார்ட்டர்லினா என்னென்னா, குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸில் குவார்ட்டர்லி என்னென்னா 3 மந்த்ஸ்னு என்னென்னா 90லேருந்து 92 நாட்களுக்குள்ளே இருக்கும். ஸோ வந்து அந்த 90லேருந்து 92 நாட்களுக்கு அவங்களோட ஈச் டே என் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஈச் டே அந்த பிஸ்னஸ் டைம் முடியும் போது அவங்களுக்கு இருக்கிற பேலன்ஸை வந்து எல்லா டேஸ் அந்த 90லேருந்து 92 நாள் எத்தனை நாள் அவங்க வந்திருக்கோ, 90லேருந்து 92 நாள் எத்தனை நாள் வந்திருக்கோ அந்த நாளோட பேலன்ஸ், ஈச் டே பேலன்ஸ் ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி எத்தனை நாளோட 90, 91, 92 இந்த மூணு நாளில் ஒரே ஒரு நாளாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து டிவைட் பண்ணோம்னா அந்த அமௌண்ட் வந்து 10,000க்கு குறையாமல் இருக்கணும். ஒருவேளை அந்த பர்சனுக்கு 10,000 குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ்னு வச்சுருந்தாங்கன்னா, இதே பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்படியே 30 31 டேஸா, ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஸோ வந்து அந்த மந்தில் இருக்கிற ஈச் டே எண்டு டிரான்சாக்ஷன்ஸை ஃபுல்லாக நம்ம கூட்டி நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். 30 31 இதில் ஏதாவது ஒன்று டிவைட் பண்ணோம்னா 10,000க்கு குறையாமல் இருக்கணும். 10,000 இல்லைனா எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி அது பேங்க்குக்கு மாறுபடும். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்மேட், அந்த நம்ம குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ், மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸுக்கு ஃபார்மேட். ஸோ அதுக்கான ஃபார்முலா நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள். சம் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஈச் டே ஃபார் குவார்ட்டர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ வந்து எத்தனை நாட்களுக்கு ஒரு குவார்ட்டருக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த டிரான்சாக்ஷனோட மொத்த ஈச் டே எண்டில் இருக்கிற அமௌண்ட்டு டிவைடட் பை எத்தனை நாள் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். 1 2 3 4 5 டிவைடட் பை 5 அப்படின்னு போடுவோம்ல, அந்த மாதிரி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மெத்தட் தான். அப்படி பார்த்தோம்னா நமக்கு இதுதான் வந்து குவார்ட்டர்லிக்கு பண்ணோம்னா குவார்ட்டர்லி ஆவரேஜ், மந்த்லிக்கு வந்துச்சுன்னா மந்த்லி ஆவரேஜ். ஸோ இதை வந்து இந்த பெனால்ட்டி இந்த லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் வந்து தனித்தனியாக தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெனால்ட்டியும் பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து கொடுப்பாங்க.
ஸோ இன்னும் உங்களுக்கு நல்லா புரியணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அதுபடி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏவோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஜனவரி 1 ஓப்பனிங் பேலன்ஸ் 1000 ரூபா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 வந்து டெபாசிட் 1000 ரூபா பண்ணியிருக்காரு. ஸோ மொத்த பேலன்ஸ் 2000 ரூபா. ஜனவரி 3 வந்து வித்ட்ரா 500 ரூபா பண்ணியிருக்காரு. ஸோ மொத்த பேலன்ஸ் வந்து அவர்கிட்ட அன்னைக்கு பேலன்ஸ் வந்து 1500 ரூபா. ஜனவரி 4 வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் 2500 ரூபா பண்ணியிருக்காரு. ஸோ அன்னைக்கான பேலன்ஸ் கடைசி டைம் பேலன்ஸ் வந்து 5000 ரூபா. ஜனவரி 5 வந்து பார்த்தீங்கன்னா 1000 வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ அன்னைக்கான பேலன்ஸ் வந்து 4000. ஜனவரி 6 வந்து 1000 டெபாசிட் பண்ணியிருக்காரு. ஸோ அன்னைக்கான கடைசி பேலன்ஸ் 5000. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனவரி 7 எந்த இதுவுமே நடக்கலை. ஸோ அன்னைக்கு ஒரு 5000. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலான அமௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5000 வருது. ஸோ வந்து இந்த 5000 எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து எத்தனை நாளுன்னு டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 7 டேஸ் டிவைட் பண்ணுறோமா. ஸோ 7 டேஸ் டிவைட் பண்ணோம்னா 714.28. இப்போ வந்து பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees மெயின்டைன் பண்ணணும் ஆவரேஜ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இவர் 714.28 மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு வந்து பெனலைஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஒருவேளை இந்த அமௌண்ட் வந்து 500க்கும் கீழே இருந்துச்சுன்னா தான் அவர் வந்து பீனலைஸ் பண்ணணும், அவருக்கு வந்து பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு 7 டேஸ்க்கு நான் போட்டிருக்கேன். இதே இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி குவார்ட்டர்லிக்குனா 90லேருந்து 92 டேஸ் இருக்கும். மந்த்லிக்குன்னு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 31 டேஸ், 31 ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ இந்த அந்த ஃபார்முலா கீழே நான் கொடுத்துருக்கிறது தான் ஃபார்முலா. ஸோ இதுதான் பேசிக்காக குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ், மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ்னு இருந்தால். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.